Hi friends, Assalamu alaikum. Welcome to Sumiya's Kitchen. Arabic Chicken Biriyani எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். Sumiya's Kitchen சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. புதுசாக வாங்கின கேஸ்ட் அயர்ன் கடாயில் தான் செய்ய போகிறேன். 4 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கணும். 2 வெங்காயம் சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுறணும். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள், டொமேட்டோ பேஸ்ட் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கணும். ரெண்டு தக்காளி அரைச்சி சேர்த்துக்கோங்க. அரை டீஸ்பூன் ஜீரகத்தூள், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கணும். ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள், அரபிக் மசாலா ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கணும். பிரியாணி மசாலா அரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கணும். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். மல்லியும் புதினாவும் 1/4 கப் சேர்த்துக்கணும். அரை கிலோ சிக்கன் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. க்ளோஸ் பண்ணி வச்சு சிக்கனை வேக விடணும். கிரேவி ரெடி ஆயிடுச்சு. ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சட்டியில் தண்ணி வச்சுக்கோங்க. உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கணும். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கணும். ரைஸ் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். பிரிஞ்சி இலை சேர்த்துக்கோங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்துக்கணும். தண்ணி கொதிச்சிருச்சு. ரைஸை சேர்த்துக்கலாம். 2 கிளாஸ் ரைஸ் எடுத்துருக்கேன். ரைஸ் முக்கால் பதம் வெந்திருக்கு. இப்போ வடிச்சிடலாம். கொஞ்சமாக ரைஸ் சேர்த்துக்கோங்க. சிக்கனை சேர்த்துக்கலாம். இந்த அரிசி பேர் ப்ரைட் ஆஃப் பாகிஸ்தான். ப்ரைட் ஆஃப் இந்தியா இருந்தாலும் வாங்குவேன். பிரியாணி, கீ ரைஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்து ரைஸை சேர்த்துக்கணும். கிரேவியை சேர்த்துக்கோங்க. இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. ரைஸை சேர்த்து கிரேவியை சேர்த்துக்கணும். மேலே கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க.
க்ளோஸ் பண்ணி வச்சு தம் போட்டுடணும். அடுப்பை சிம்மில் வச்சு 20 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் சூப்பராக வந்திருக்கு. டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கடல் பாசியை மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து அரைச்சிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சுமியாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.